we have known him 20 years. ஓகே, ஸோ இப்போ இது சின்ஸ் வருமா இல்ல ஃபார் வருமா? ஃபார் இல்ல For. Sir, for. For, we sir. have known him for 20 years. For. எப்படி சொல்றீங்க? எனக்கு அவனை 20 வருஷமா தெரியும். Yes, sir. Yes, sir. For, sir. For, For. கரெக்டா? Yes, sir. So that is for. Correct. Okay. Third sentence. So they have lived there 6 months. அவங்க 6 மாசமா அங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அப்போ இதுக்கு சின்ஸ் வருமா இல்ல ஃபார் வருமா? For. For, sir. For, For. sir. கரெக்டா? எக்ஸாக்ட்லி, தட் இஸ் ஃபார். கரெக்ட். see அவங்க 6 மாசமா இந்த இடத்துல வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல ஃபார் போடுறோம் அப்படின்னா இது வந்து மந்த்ஸை வந்து மீன் பண்ணுது. ஸோ மந்த்து, டேட்டு, அப்புறம் ஹவர்ஸ், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வர்றப்போ அந்த சென்டென்ஸ்ல நீங்க ஃபார் யூஸ் பண்ணணும். அவங்க 6 மாசமா இங்க இருக்காங்க, இல்ல 20 இயர்ஸா எனக்கு அந்த பையனை தெரியும் அப்படின்னு சொல்றப்போ நீங்க ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? ஓகே. she has been in London she was born. ஓகே, ஸோ இதுக்கு சின்ஸ்னா எப்படி சின்ஸ் வரும், ஃபார்னா எப்படி ஃபார் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே லண்டன்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அது கண்டினியூவா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு ஆல்ரெடி அங்க பிறந்தாச்சு. எங்க? லண்டன்ல. லண்டன்ல பிறந்து இப்போ வரைக்கும் அங்கதான் வாழ்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணோமா இல்ல ஃபார் யூஸ் பண்ணோமா? கரெக்ட், சின்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். she has been on vacation 2 weeks. ஓகேவா? For, sir. For, sir. 2 வீக்ஸா 2 வீக்ஸா அவங்க வெக்கேஷன்ல இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஃபார் வருமா இல்ல சின்ஸ் வருமா? For, sir. கரெக்ட். இந்த இடத்துல நமக்கு ஃபார் வரும். ஏதா கன்ஃபியூஸா இருக்கா இது இந்த சினாரியோ? No, sir. ஓகே. No, sir. yeah, he has been sick last Friday. அவங்க லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. For. இது சின்ஸ் வருமா இல்ல ஃபார் வருமா? Since, sir. கரெக்டா திங்க் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ? ஃப்ரைடேவே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஓகேவா? he has been sick last Friday. ஸோ இந்த கேஸ்ல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். Yes, sir. ஓகேவா? எக்ஸாக்ட்லி, தட் இஸ் த ஒன், சின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். I have been playing 4 hours. நான் வந்து 4 ஹவர்ஸா விளையாடிட்டு இருக்கேன். For, ஸ்கூல் sir. முடிச்சு வந்துட்டேன், 4 ஹவர்ஸா விளையாடிட்டு இருக்கேன். For. For. ஓகே, எதனால ஃபார் வருது இங்க? அவங்க 4 hours play பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, sir. கரெக்ட். ஸோ
4 ஹவர்ஸா நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நான் ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க சின்ஸ், ஃபார் இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் போறேன். We have been learning English 2020. ஓகேவா? For sir. For sir. ஓகே. நான் வந்து 2020ல இருந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? For sir. அப்ப ஃபார் வருமா இல்ல சின்ஸ் வருமா? For. இது வந்து இயர் மீன் பண்ணுது. ஓகேங்களா? இப்ப இயர் வந்துட்டு இப்ப நான் வந்து 2020ல இருந்து நான் சென்னையில வசிக்கிறேன். நான் வந்து 2010ல இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இயரை மீன் பண்றோம் இல்லையா? அப்போல்லாம் சின்ஸ் வருமா இல்ல ஃபார் வருமா? Since. ஓகேவா? ஸோ we have been learning English since 2020. ஸோ நாங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம் 2020ல இருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Sir, Yes. I have doubt in 8th question, sir. Yes. How Tell me. it will become since, sir? Since. Why? Because we have a example, right? For and since. So totally we have covered two words, preposition, for and since. So if you are using since words, see it will comes under year, days, or morning, evening. See the sentences, which means the action is already started. Okay, I'm traveling from Chennai to Coimbatore since in the morning. நான் மார்னிங்ல இருந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல. சின்ஸ்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அந்த டைம்ல ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஆர்ஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகேவா? அந்த ஸ்கூல்ல நீங்க ஜாயின் பண்றீங்க எப்போ? 2010ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வரைக்கும் அது வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நீங்க அதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, டில் யூ ஆர் ஸ்டடிங் இன் த சேம் ஸ்கூல். ஸோ அந்த கேசஸ்ல நான் என்ன சொல்லணும்னா, ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஹியர் டிஆர்ஏ ஹையர் செகண்டரி ஸ்கூல் சின்ஸ் 2010. Okay, sir. ஓகே, சேம் சினாரியோ தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. We have been learning English language since 2020. 2020ல இருந்து நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? Okay, sir. No, I sir. understood. ஓகே. ஸோ No, sir. the baby has been crying 30 minutes. 30 minutes-ஆ அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. For. இப்போ For. For, sir. 30 minutes அந்த பேபி வந்து cry பண்ணிட்டே இருக்கு. ட்ரை பண்ணிட்டே இருக்கு சார். கரெக்ட் சார். ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபார் வரும். கரெக்டா? Yes. So we covered almost everything is correct. So as of now, any doubts? Since, for, ஓகேவா? ஸோ டே டு டே சென்டென்ஸ்ல நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் யூசிங் த வேர்ட்ஸ் whenever your conversation with your teacher or your friends, so you must use these words, or else if you are making any sentence, we have to make the sentence with the help of these prepositions, for, since. So if you are using these words, then that will be a it will not forget you. Okay, so shall we go next one? During. ஓகே, ஸோ டியூரிங் இன் த சென்ஸ், நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதேன்னு சொல்றோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? டியூரிங் அப்படின்னா அந்த ஹவர்ஸ். ஓகேவா? தேவர் டாக்கிங் டியூரிங் த மூவி. ஸோ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போ? மூவி பார்க்கும்போது, படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது மல்டி டாஸ்கிங் பண்றப்போ அந்த டியூரிங்கிற வேர்டு வந்து வரும். ஸோ அதுக்கான அர்த்தம் வந்து அதுதான்.
ஓகேவா? ஸோ டியூரிங் அப்படின்னா டியூரிங் பிளஸ் நவுன். ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து they were talking during the movie. அவங்க மூவியில் தியேட்டர்ல மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் வந்துட்டு அஹ், நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? நான் வந்து எழுதிக்கிட்டே சாங் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றப்போ ஒரே நேரத்துல மல்டி டாஸ்கிங் பண்றப்போ அந்த டியூரிங்கிற வேர்டு வரும். ஓகேவா? ஸோ நான் ஈவினிங் டைம்ல இப்போ வந்து மழை வந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல நான் கொடை எடுத்துட்டு போறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சினாரியோ, அதாவது ஒரே டைம்ல நடக்கிறப்போ மல்டி டாஸ்கிங் நடக்கிறப்போ நீங்க டியூரிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு see I slept during the flight. ஸோ நான் ஃப்ளைட்ல இருக்கும்போது நான் தூங்கிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க டியூரிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் while. whileமே அப்படிதான். பட் while யூஸ் பண்றப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ing யூஸ் பண்ணிக்கணும். whileமே அதே மீனிங் தான். which means வந்து அந்த மல்டி டாஸ்கிங் ஒரே டைம்ல பண்றப்போ ஒரே டைம்ல மல்டி டாஸ்கிங் வருது இல்லையா? ஸோ அந்த டைம்ல நீங்க while யூஸ் பண்ணணும். டியூரிங் while எல்லாமே சேம் கான்செப்ட் தான். பட் இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் while பிளஸ் வெர்பு பிளஸ் ing. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் they were talking while watching the movie. ஓகேவா? ஸோ டியூரிங் while எல்லாமே ஒரே மீனிங்ல தான் வரும். they were talking while watching the movie. ஸோ அவங்க மூவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து I slept while I was on the flight. ஓகேவா? ஸோ நான் ஃப்ளைட்ல இருந்தப்போ நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ நான் ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். பட் அதே டைம்ல தான் இந்த ஆக்ஷன் நடக்குது. நான் தூங்கிட்டேன். ஓகேவா? ஸோ I'll give you one of the example. I watched TV eating. ஸோ இதுக்கு டியூரிங் வருமா while வருமா? while sir. while while. ஏன் while வருது இங்க? ஏன்னா while டிவி பார்த்துட்டு சாப்பிடுறேன். டிவி பார்த்துக்கிட்டே நான் சாப்பிடுறேன். அப்போ while வரும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். they traveled a lot this summer. ஸோ சம்மர் டைம்ல அவங்க during the summer. சம்மர் டைம்ல அவங்க நிறைய டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டியூரிங் வருமா இல்ல while வருமா? during sir. டியூரிங் கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல டியூரிங் அந்த சம்மர் டைம்ல மட்டும்தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க அதிகமா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். she didn't speak the meeting. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு டியூரிங் வருமா while வருமா? while whileனா ஏன் while வரும்? டியூரிங்னா ஏன் டியூரிங் வரும்? ஸோ மீட்டிங்கிறது வந்துட்டு நவுனு. அந்த பொண்ணு மீட்டிங்ல பேசவே மாட்றா அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங் நடக்கிறப்போ அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங்கிறது ஒரு நவுன். during sir. during ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல டியூரிங் வரும். she didn't speak during the meeting. ஓகேவா? அவ மீட்டிங் நடக்கிறப்போ பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் she cooked dinner
dash talking on the phone. அதாவது டின்னர் ப்ரிப்பேர் பண்றப்போ அவ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. while while whileனா ஏன் while வருது, duringனா ஏன் during வருது? அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க டின்னர் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்ட். ஸோ அப்போ அந்த இடத்துல while வரும். ஓகேவா? ஸோ அவ டின்னர் குக் பண்ணிட்டு இருக்கும் போதே யார்கிட்டயும் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா. ஓகேவா? அந்த மீனிங்ல தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he was reading the book dash waiting for the bus. ஓகே. ஸோ இதுக்கு while வருமா இல்ல during வருமா? he was reading the book during or while wait for the bus. ஸோ அவன் புக்கு படிச்சிட்டு இருந்தான் பஸ் வர வரைக்கும். while கரெக்டா? ஸோ he was reading subject plus verb as well as verb plus ing. ஓகேவா? ஸோ waiting. ஸோ அப்போ இந்த இடத்துல while. whileக்கு subject plus verbும் இல்ல verb plus ing சேர்த்துக்கலாமா சார்? ஆமா கரெக்ட். while plus verb plus ing. ஸோ while தான் வந்துட்டு நம்மளோட ப்ரிப்போசிஷன். wait plus ing waiting. ஓகேவா? ஸோ he was reading the book while waiting for the bus. ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் புக் படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? ஓகே. ஸோ ராமு வாஸ் laughing dash telling the story. while telling ராமு ஸ்டோரி சொல்றப்போ அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. ஸோ இப்போ இது டியூரிங் வருமா while வருமா? whileனா ஏன் while வருது, டியூரிங்னா ஏன் டியூரிங்? while ஏன்னா அதுல verb plus ing இருக்கு. கரெக்ட். ஸோ ராமு வாஸ் laughing while telling the story. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the lights went out the concert. Okay. during the concert. அந்த கான்செப்ட் நடக்கிறப்போ அந்த லைட்ஸ் வந்து போயிடுச்சு. ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் அந்த கான்செப்ட் நடக்கிறப்போ அந்த லைட் வந்து வெண்ட் அவுட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல while வருமா இல்ல டியூரிங் வருமா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டியூரிங் வரும். எக்ஸாக்ட்லி தட் இஸ் ஒன், டியூரிங். ஓகேவா? ஸோ you almost understand this topic very well, so you have to utilize these words in day to day conversation. Okay guys? So as of now, any doubts? No sir. Kamala, are you there? Yeah, yes ma'am. Hello students, good evening everyone. Yes Kamala, I can hear you. So we have covered these topics today, like for, since, while, during. So these are the preposition, and I hope they understand this topic today. But so can you please continue the next one? Is there any Yes, sure. games is available? Yes. So today we have some funniest tasks. So last week, as I said, so I just bring a few kinds of funniest tasks for the kids. So kids, are you available? Are you ready? Hello.
Hello? Ma'am? 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 Yes. Am I audible? Am I audible? Yes, ma'am. Yes, yes. Yes, So ma'am. today I bring with some kind of task for you guys. Okay. So let just I am not able to share a screen for today. So I'm just by oral I'm just telling the task what you are going to do. Okay. Okay, ma'am. Are you ready? Are you ready, everyone? Yes, ma'am. Okay, ma'am. Yes, Okay. ma'am. So okay. So the game name is that odd question round. So odd question round it is nothing but so like you have to imagine something. So I will give you the topics or some quotations I will give you for each and everyone. So you have to imagine. So for example, I'm telling you. So Kamla. So I have to imagine myself as an angel. So if I become an angel, so what are the things I'm going to do, and what would be I will do, or what are the things I will change. So in that way, I have to explain. Okay, ma'am. Are you clear? Yes, ஸோ ma'am. இப்போ நான் ஏஞ்சலாக இருக்கேன்னு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன். ஏஞ்சலாக இருந்தால் நான் ஃப்ளை பண்ணுவேன். நான் வந்து ஸ்பீடாக நான் வந்து வானத்தில் பறந்துட்டு இருப்பேன். ஸோ சம்திங் இமேஜினேஷன். ஸோ யூ கேன் ஷேர் எனி ஆஃப் யுவர் தாட்ஸ். It's all about Okay. your creativity. Okay, you can share any of the things. Okay, so I will give Now, you the ma'am. sorry. Now we have to imagine, ma'am. Yes, so it's on the spot task. So no need to Okay. write it on any paper. Don't search in Google. So whatever it comes to your mind in the spot, you can share the things. Okay, ma'am. Okay, so don't Yes, ma'am. get fear. So don't feel about the mistakes what you're going to do. So if you're doing the mistakes, then you will be perfect. Okay. Okay, so first I will go with order wise. So Amrita Saraswati is there. Okay, so Yes, ma'am. Amrita, you just imagine. Okay, so if you were the teacher for only one day, so what kind of funniest rule you would be make? Hmm. Maybe everyone can have fun in my class. Okay, that is what. So what kind of funniest activity or what kind of funniest things you will do if you are become a teacher? Hmm. Instead of learning from books, we can take the computer, watch educational videos from it. Okay, And and you can give them some funniest task, right? yes, ma'am. Okay, do you like to become a teacher? Maybe. Maybe. Nice, nice. Very good, Amrita. Super. Thank you, And ma'am. Chitu Vishal. Yes, Meenakshi, are you there? Yes, ma'am. Okay. So, just imagine. So, you have to eat only one food forever. So, for the 3 times, you are going to eat only one food. So, what would it be? Which food you will be prefer? Ma'am, sadam, rice, Okay. and So, for the 3 times forever, you are going to eat the same food. So, is it okay for you, rice? So, rice yes, with what combination do you like? ma'am, curd rice and Potato potato, fry. ma'am. I know every so everyone says curd rice with potato fry. Kids, everyone like potato fry? I believe everyone Yes, loves it. ma'am. Yes, Yes, ma'am. okay. So Chitu Vishal said, so she will be eating curd rice with potato forever for 3 times. Is it right, Meenakshi? Yes, ma'am. Okay. So everyone will watch next week. Okay, what she is going to do Okay, if you are giving the potato and fried rice. Sorry, curd rice. okay, ma'am. Okay.
And yoga, what's your name, ma? Sindhu ma'am. Sindhu. Sindhu. Am I right? Am I right? Yes. Okay. Okay. So, So, question for question Sindhu for is, Sindhu is, okay. okay. So, So, imagine imagine you will have you will a have wings, a wings to fly. wings So to you fly. can So you imagine can you as imagine a you as a bird, bird. anything you can Anything imagine, you can but you imagine, just but think you just think you are you having a are wings. having a wings. Okay. So what you're So going to what do are you now? going to do now? But like a bird. You like a You bird. like a bird. Okay. So Okay. which So bird you which like bird you like most? most? But I don't know how to say in English. That's what the That's task what it the is task for. it is for. See, See, don't worry don't about your worry about your communication. communication. Just try to speak. Just try to speak. Okay, first Okay, tell it first in tell it Tamil. in Tamil. Maina. Okay. So Okay. you like So you sparrow like or parrot, sparrow you or can consider parrot, it you can anything. consider it anything. So you have a So you wings to have a fly. wings So to fly. So first, first, wherever you go, wherever you go, உங்ககிட்ட வந்து wings உங்ககிட்ட இருக்கு வந்து wings இருக்கு பறக்கிறதுக்கு. பறக்கிறதுக்கு. நீங்க எங்கெல்லாம் நீங்க போவீங்க எங்கெல்லாம் first? போவீங்க first? I will fly in the sky. Fly in the sky. Fly in the Okay. sky. Okay. So how do you So how feel do if you you are feel flying if in you the are sky? flying in the sky? Like I see everything from afar. Very good. Very Yes. good. Yes. So you started So to you fly started to in a fly very in a high. very high, So you can see so the you can people see in the the people ground. in the ground. Yes, ma'am. Am I right? Am I right? Yes, ma'am. Very good. Very good. Very good. Very good. Good try. Good try. Usha Tanir. Usha I think Tanir. Harini, right? Yes, ma'am. Yeah. Okay. So for Harini, what kind of questions I can give? Okay. So Harini, just imagine, you have a tail. Okay. Yes, Would you ma'am. rather have a tail? So what you will do? Just imagine tail. Or if you don't like this question, I will change the question to you. If you're not comfortable with this question, is it fine? Ma'am, you can change Hello? the. Sure. Okay. I will change the question to you. Okay. So, if you could be invisible for only one day, so what you will do? Like you are now invisible thing. You got disappear from the world, but you can see everyone, but nobody can see you. So you are like an invisible thing. நீங்க வந்து மறைஞ்சிட்டீங்க இந்த உலகத்துல இருந்து, ஓகேவா? பட் உங்களால எல்லாரையும் பார்க்க முடியுது இப்போதைக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ? What are the things you will prove to your parents that I'm here, I'm standing here, I'm speaking with you, but why are not listening me? So what are the things you will do? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷாக் ஆக. Okay, so your friends got shocked. Okay, that is what, ma. So you are trying to speak with your friend, but they're not able to listening you. So Yes, what are ma'am. the way you will be following? நீங்க நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க? அவங்கள ஏதாவது டச் பண்ண வைப்பாங்க. Very good. So you just make them to feeling touch. So you Yes, can ma'am. beat them or you can trigger them, right? Yes, ma'am. Okay. And you can throw some small things on their body, Yes, right? ma'am. Yes, ma'am. Yes. Try to speak in English in this way, ma. So just don't quit with only one word or don't sit in that way. So try to speak.
It's not a problem. You are making a mistake. See, if you're listening my communication, so many mistakes will be there, but that's not a problem. The initiative, it is very must. Okay, ma'am. Very good, Harini, super. And who's next? Wait a second, I will call each. Think any volunteers? I couldn't see the people names. So am I covered, everyone? Yes, Amrita. Yes, Amrita. You want one more question? I'll take one more question. Sure. Very good. Super. Okay, just imagine. So you have a pet animal as a dinosaur. Okay, in your home, you are going to bring one dinosaur as your pet. So what kind of foods you will be given, and what is the way you will protect your pet, and how it will be? You know, dinosaur. Everyone knows, right? Dinosaur. Yes, ma'am. எவ்வளோ பெரிய அனிமல் அது அந்த அனிமலை வந்து அமிர்தா so you are going to bring that animal as a pet. First, I have to get a bigger house to keep it inside. Very nice, very good. Okay. And we need a lot of money for the food because it will eat a lot. Yes, definitely. Okay, next. You will call out your friends, right? Friends and relatives that I'm having a pet as a dinosaur. So come, everyone, just let's meet together. You will introduce your pet animal with your friends and family members, right? Yes, ma'am. Maybe it will be on the news by evening. Okay, nice. Very good, amazing. Yeah, superb. Thank you, ma'am. Sure. Mayamai, are you there? Mayamai? I think she is on mute. I think I have covered, so I think we have only 5 to 6 members today, right? Yoga, you want to try something? Yes, ma'am. Okay. Sindhu, right, your name? Yes, Sorry. Okay. Okay. So Sindhu, you can imagine, so if animals are going to wearing a cloth, so which animal would be the very which animal will be the funniest in the looking way? So if animalsக்கு வந்து dress போட போறோம்னு வெச்சுக்கோங்களே, so எந்த அனிமலுக்கு வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும் dress போட்டு விட்டோம் அப்படினா? Hello? Ma'am? Yeah. But I didn't know clearly. See, no. So just imagine, so you're so any one of the animal, it may be the elephant, dog, cat. Just imagine any one of the animal is going to wear a cloth in the sense a dress. So which animal will be the very funniest if they are wearing a dress? So basically வந்து animals எந்த animals ஆவது வந்து dress wear பண்ணிருக்குமா? No, right? So just for the, I think monkey. So somewhere வந்து monkeyக்கு வந்து dress போட்டு விட்டுருப்பாங்க. Circus அந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து monkeyக்கு dress இருக்கும். And some people pet animal cat வச்சிருப்பாங்க. So cat and dogக்கு வந்து dress வந்து stitch பண்ணி போட்டுருப்பாங்க. So எந்த அனிமலுக்கு dress போட்டு விட்டா ஃபன்னியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? Monkey. Okay. Super. Okay. And
Other than this, monkey இல்லாம வேற என்ன அனிமல்? monkey நம்ம எல்லா ரோட் சைடுல நம்ம பாத்திருப்போம் மேக்ஸிமம். Yes, ma'am. Okay. Okay, this question is common for all. Okay. So one day you are becoming a CM for one day. Okay, just imagine. So நீங்க வந்து CM நீங்க one day நீங்க ஆகுறீங்க அப்படின்னா, so what kind of rules you will be given to the government and what are the changes you will be do? What actions you will be taken for the society? Anyone can try. One by one you can try. CM means Chief Minister. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் சொல்றோம்ல நம்ம இப்போ. yes, ma'am. Okay, so உங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்னா, okay, so you are going to be in a one good position, higher level position. Okay, so அந்த பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா just leave about the CM. So if you're not aware about CM, so just leave about it. You can imagine some higher position. So நீங்க இப்போ வந்து ஒரு higher positionல இருக்கீங்க. ஓகே, உங்க ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் யூ வில் பி டன். இல்லை என்னோட ஸ்கூல்ல நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூஆர் டேக்கிங் அ சிஎம் ஆஸ் யுவர் லைக் சிஎம் எடுத்து இமேஜின் பண்றீங்க அப்படின்னா, சிஎம் ஆனீங்கன்னா என்னென்ன திங்ஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க, என்னோட சொசைட்டியை நான் எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி தாட்ஸ் அபவுட் இட் யூ கேன் ஷேர். Ma'am, we can tell our writing. You can tell ma. So because writing, so the main the thing is you have to try to speak on this part. So writing in the sense everyone can do, so you can think and you can write, you can change the sentences, but whenever you're trying to speak in a spot, so it will help you for in future as well. Okay. Stage fear irukadu. Why everyone is being quiet? You don't want to become a CM, or you don't want to become a principal of your school? Yes. Yes, you can share your thoughts then. Ma'am, Yes, Yama, yeah. Ma'am, I can clear the all dust particles in every You will be street. clearing all the Dust particles. Dust. Okay. So you are thinking our place is very pollution or it's very not good, right? So you are going to clear the dust things, right? Yes, ma'am. Yeah, good initiative, ma. Very good, Harini. Yes. And what next? Anyone from anything from anyone else? ma'am, Yes. if I was a chief minister, I'll reduce the school hours from 8 a.m. to 2 p.m. Okay, you will be reducing the school hours. Okay. But why? Why, Amrita? You have any specific reason? Just we have a longer time at home. Okay. So you are going to reduce the school hours from 9 a.m. to 2 p.m. Sorry, 2 a.m. 2 p.m. Correct. Yes. Very nice. Ma'am, Super. Yes. Yeah. we want to rule over the state. Rule over the speed. Okay. So while traveling, you will reduce the speed level, right? That is what you're trying to mention. Am I right? Sindhu? Yes, ma'am. Okay, speed level கம்மி பண்றதுக்கு நீங்க ஒரு ரூல் கொண்டு வருவீங்க, correct? Very nice. Superb. Yeah, that is so it's a very thinkable like we have to think about it, right? So because high speed will
It's very dangerous for our life and health. Okay, very nice, superb. If I'm CM, I will change high tax into less tax. Oh, Maya, superb. I think she is talking about the current situation. I think she will. So Maya, she texted in the chat, if she become a CM, so she will reduce the tax, she will reduce the level of taxes. We are waiting for you, Maya. Nice, superb. So I think everyone have done a very good job today. Amazing. Okay, I think we are good to close today. So you have any questions or any doubts so far? Do you have any questions? Any suggestions? So tomorrow we will have a debate session. So last week I told everyone, right, about debate. So I will come up with some funniest and interesting topics so you can make a debate. Okay. Ma'am, debate means what? So debate means நீங்க வந்து ஒரு டாபிக் நான் கொடுப்பேன். So for example ice cream நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா, so you have to talk about why so ice cream is a very healthy food. அந்த மாதிரி ஐஸ் கிரீமை பத்தி நீங்க பாசிட்டிவா சொல்லணும். And I will assign one more people with you, that is Amrita. So Amrita நான் assign பண்றேன் அப்படின்னா அவங்க வந்து இல்ல ஐஸ் கிரீம் it's not good healthy for like it's not a good I mean it's not good for a health. So அந்த மாதிரி அவங்க வந்து ஐஸ்கிரீமோட நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி பேசுவாங்க. So one people should talk about positive thought and one people should talk about negative things. I will give you the timing. Okay, don't worry about it. So on the spot I will not ask you each and everyone. So I will give 5 to 10 minutes for each and every students. Okay, so you can think about it and you just come up with the points. That is okay. Okay. Because I last time I came. Okay. Okay, that's not a problem. Okay, sure. Okay, I think everyone today we are good to close. So yeah, bye bye everyone. Bye, ma'am. Thank you. Bye, ma'am. Yes, bye. Thank you. Thank you, ma'am. We'll meet tomorrow. Yeah, bye bye. Thank you. Bye.